பிடியதன் உருவுமை கொலமிகு கரியுடு வடிகுடு தனதடி வழிபடும் அவரிடர் கடி கணபதி வர அருளின் மிகுக்குடைய வடிவினர் பயில் வழி வளமுறைகிறேன். நிகழும் மங்களகரகமான விஸ்வாவச ஆண்டு கார்த்திகை மாதம் 15ஆம் நாள் திங்கட்கிழமையும் ஏகாதசி திதியும் ரேவதி நட்சத்திரம் சித்தியம் கூடிய சுபயோக சுபதினத்தில் இறுதியான கடைசியான டிசம்பர் மாதம் பிறக்கின்றது. நேயர்களுக்கு நிச்சயமாக எதிர்கால வருகின்ற புத்தாண்டை நோக்கி பயணிக்கின்ற நிர்வாகத்திற்கும் நேயர்களுக்கும் அட்வான்ஸ் வாழ்த்துக்களோடு தலைவணங்கி பாதம் பணிகின்றேன். இம்மாதத்தின் முக்கிய நிகழ்வுகள் 3/12/2025 திருவண்ணாமலை தீபம். காலையில் பரணி தீபம், மாலையில் நம்ம எல்லாம் அந்த ஒளி வடிவாக இருக்கின்ற அண்ணனுடைய திருக்கார்த்திகை தீபம். இதற்கு முன்னதாகவே ஒரு பதிவு தனியாக போட்டிருக்கின்ற நேயர்கள் விருப்பத்திற்கு இணங்க. அடுத்து 4/12 சர்வாலய தீபம். 5/12 கண்டிப்பாக நம்ம எல்லாம் எதிர்நோக்கிற்குள்ள ஜாதகத்துக்குரிய கடந்த காலத்தில் கடகத்தில் இருந்த குரு அதிசாரத்தோட வக்ரத்தோட மிதுனத்துக்கு ரிட்டர்ன் ஆகிறார். இவ்வளவுதான் டிசம்பர் மாதத்தில் வர்ண பகவானும் தட்பவெப்பநிலை ஏற்ப இவ்வுயிரில் வாழும் எல்லா நலன்களும் கடந்த காலத்தில் 2025 கடைசி கட்டத்தில் இருக்கின்றோம். இந்த கடைசி கட்டத்தில் எல்லோருக்கும் வரக்கூடிய புத்தாண்டில் எல்லா நலன்களும் வழங்குவதற்கும் அதற்கு முன்னெச்சரிக்கையாக இந்த டிசம்பர் மாதத்தினுடைய 12 ராசிக்குரிய பலனை பற்றி இப்போது தொகுத்து வழங்குவோம். அடுத்து நாம் காண இருப்பது விருச்சக ராசி. டிசம்பர் மாதத்துக்குரிய விருச்சக ராசி நேயர்களுக்கு நிச்சயமாக மீன லோசனி. எப்படி? மீன லோசனி, பத்மாசனி. பாருங்க, மீன லோசனி அந்த சனி வருது பாருங்க, பத்மாசனி அந்த சனி வருது பாருங்க. இதே மாதிரி இன்னும் சில பேரெல்லாம் இருக்கு பாருங்க. இந்த மாதிரி சனீஸ்வரர் சம்பந்தப்பட்ட பேர் வைக்கிறோம் பார்த்தீங்களா, பாருங்களேன், நல்லா இருப்பாங்க. மீனலோசினி அம்பிகை பேர் தான். மீனலோசினி நம்ம அன்னை மீனாட்சி பேர் தான். அது மட்டும் இல்லை, மிகவும் போராட்டமும் தோல்வியும் வெற்றியும் தோல்வியும் மாறி மாறி விவேகத்தை கெடுக்கக்கூடிய மனதை கெடுக்கக்கூடிய இடம்தான் விருச்சகம். போராட்டத்தில் ஜெயிப்பது விருச்சகம். தோல்வியை துவண்டு முடிவில் வெற்றியை காண்பது விருச்சகம். ஆராய்ச்சி அறிவு விருச்சகம். ஆண்மைக்கு உரியது விருச்சகம். மருத்துவத்துக்கு உரியது விருச்சகம். வெளிநாட்டுக்கு உரியது விருச்சகம். கொஞ்சம் பிரஸ்டீஜுக்குரியது விருச்சகம். கொஞ்சம் மென்டல் ஒரினஸுக்கு உரியதும் விருச்சகம். ஏன் அதை மட்டும் சொல்கிறோம்? நல்லதெல்லாம் வசதி சொல்கிறோம், கெட்டதையும் சொல்லணும்ல. அங்கே காலபுருஷருக்கு 4க்கு உரிய சந்திரன் 8ல் நீச்சம். ரகசிய அறை, போராட்டத்துக்குரிய அறை, ரகசிய அறை போராட்டத்துக்குரிய சிறைன்னு சொல்லலாம் விருச்சகத்தை. யாரும் கண்டுபிடிக்க முடியாது. என்னைய செய்த உடம்புக்கு நல்லா இருக்குது, கொஞ்ச நேரத்தில் மயக்கமாயிரும், சொல்ல மாட்டாங்க. தனக்கு என்ன நோய் என்பதை நிரூபிக்க முடியாத ராசி தான் விருச்சகம். தனக்கு எவ்வளவு அசட், தனக்கு எவ்வளவு நாலேஜ் பவர் இருக்கிறத அவங்களாலேயே கண்டுகொள்ள முடியாத ராசி தான் விருச்சகம். ஏன்னா மனோகரன் அங்கே ஸ்ட்ராங்கா இல்லை. அந்த மனோகரன் நீச்சத்தன்மையில் இருக்காரு. ஆனா செவ்வாய் மட்டும் சேர்ந்திருந்தான்னு வைங்க, இந்த மாசத்துல அவங்களுக்கு சூரியன் இருக்காரு. கொஞ்சம் தள்ளிட்டாரு விருச்சகத்துக்கு, உங்க ராசிக்கு பக்கத்துல உங்க வீட்டுக்காரர் போயிட்டார். செவ்வாய் உங்க வீட்டுக்கு பக்கத்துல போயிட்டார். அதனால கண்டிப்பாக உங்க ராசிக்கு 2 இடத்துல 2க்கு தான், அதை 1க்குரியோ 2ல் போய் இருக்காரு. அப்ப தப்பு இல்லை. 4ஆம் இடம் ராகு, 5 சனீஸ்வரர், பஞ்சமாதிபதி, பஞ்சமஸ்தானம். அப்ப குழந்தைகள் படிப்பு கவனம், குழந்தை பிறப்பு கவனம். குழந்தை ஒரு சிசு ஒருத்தருக்கு இல்லை என்றால் முதல்ல 2 ஜாதகத்தை பார்ப்பதுக்கு முன்னாடி அவங்க திருமண நாள் எந்த நாள், அந்த திருமண நாள் தாராபலம் உண்டா, அந்த திருமண நாள் சந்திரபலம் உண்டா, அது ரொம்ப முக்கியம்.
குழந்தை இல்லை குழந்தை இல்லைங்கிறது இப்போ அர்த்தமே இல்லை. அந்த குழந்தை இல்லை அதுக்கு அடிப்படை காரணம் என்ன? எந்த டேட்டில் கல்யாணம் வச்சுருக்காங்க? அந்த கூட்டு எண் எதில் வச்சுருக்காங்க? 1, 3, 6, 9 இருக்குதா? 1, 3, 13, 69 வச்சுக்கோங்களேன், அதில் இருக்குதா? தாராபலம் சந்திரபலம் இருக்குதா? எந்த அந்த சூட்சமத்தில் தாலி கட்டினாங்களா, மாங்கல்யம் திருப்பூட்டினாங்களா? இதெல்லாம் பேசிக்க பார்த்தா தான் அடுத்து உங்களுடைய உடம்பு, உங்களுடைய 2ஆம் இடம், உங்களுடைய 5ஆம் இடம், உங்களுடைய 9ஆம் இடம். முதல் குழந்தை 5, 2வது குழந்தை 7. அப்படியே கணக்கு பண்ணி போகும்போது அப்பத்தான் தெரியும். அப்படிப்பட்ட விருச்சிகத்திற்கு அப்போ விருச்சிகம் எவ்வளவு மருத்துவத்துக்கு சக்தி வாய்ந்தது. ஆனால் விருச்சிகத்தில் பாருங்க பெரிய பெரிய ஆளெல்லாம் இருப்பாங்க. கடகம், விருச்சிகம், மீனம், பெரிய பெரிய ஆள். அரசியலும் சரி, அரசாங்கமும் சரி, இல்லை மருத்துவத்துறையும் சரி, மருத்துவத்துறை, விவசாயம், மருத்துவத்துறை, விவசாயம், பேச்சு உரிமை, வெளிநாட்டு உரிமை, அப்ராடு கண்ட்ரி டு அப்ராடுக்கு போகிறது, விருச்சகம் போகாமல் இருக்கவே முடியாது. மீன் சம்பந்தப்பட்டது, நீர் சம்பந்தப்பட்ட அனைத்து தொழிலும், சப்மிரிஷன். என்னங்க அம்மா சாந்தி அம்மா எங்கே உங்கள் பையன் 6 மாதம் கப்பலில் இருக்கார்ல, அப்புறம் 6 மாதம் கழித்து தான் வருவார். கண்டிப்பாக அவர் பார்த்தா கடகமாக இருக்கும், விருச்சகமாக இருக்கும், மீனமாக இருக்கும், நம்ம சொல்லிடலாம். மேக்சிமம் நேயர்கள் உங்கள் குடும்பத்தில் உங்கள் கேரக்டரை பாருங்கள், உங்கள் குடும்பத்தில் உள்ள உங்களுடைய ராசியை பாருங்கள். அதுலேருந்தே நம்ம பாதி ஆன்சர் கொண்டு வந்துடலாம். நீங்களே ஜோசியாயிடலாம், அதுலேருந்தே பாதி கொண்டு வந்துடலாம். அவ்வளவு தன்மை நிறைந்தது விருச்சகம். அப்போ நான் மேற்கண்ட சொல்லிட்டேன்னா உங்களுக்கு என்ன தொழில், என்ன திசை புத்தி கரெக்டாக பார்த்துக்கங்க. விருச்சகத்துக்கு மட்டும் ராகு கேது சனி, ராகு கேது சனி சம்பந்தப்பட்ட ஷாயாக்கிரகங்கள் மட்டும் வந்துடக்கூடாது. அது மட்டும் வந்துடக்கூடாது. சந்திர திசையில் சனி புத்தி, சந்திர திசையில் கேது புத்தி, சந்திர திசையில் ராகு புத்தி, அட்லீஸ்ட்டு குரு திசையில் புதன் புத்தி, குரு திசையில் புதன் புத்தி அதுவும் வந்துடக்கூடாது. ஏன்னா உங்கள் ராசிக்கு 8க்குரிய புதன், அட்டமாதிபதி சாரம். ரொம்ப கஷ்டம், ரொம்ப கஷ்டம். அட்டமாதிபதி சாரம் பெற்றால் எப்படி இருப்பாங்க எங்களுக்கும் தெரியும். பெசற்றி எடுத்துரும், பிச்சு எடுத்துரும் சொல்கிறோம். அந்த அளவுக்கு கவனம் தேவை. அடுத்தது விருச்சிகத்துக்கு உரியவர்கள் 4 காலபுருஷர்கள், 4 மாதாஸ்தானம், கடகத்துக்குரிய இடம். அந்த 4க்கு உரிய 8ல் போய் நீச்சம் பெறாருன்னா அப்போ அந்த தாய்மையினுடைய உடம்பு, அந்த தாயினுடைய சக்தி, அந்த தாயினுடைய பலவீனம், அந்த தாய்க்கு உரிய மருத்துவ செலவுகள் மிக மிக கவனம். அதுதான் முக்கியம். அதை விட என்ன தெரியுமா, என்ன வந்தாலும் சரி வட்டி கொடுக்கணும், வாசல் கொடுக்கணும், கண்டிப்பாக கொடுக்கணும். என்ன பண்ணுறது, யார் அங்கே இருக்கிறா, உழைப்பாளி யார், தொழிலாளி யார், எல்லாத்தையும் கொடுக்கணும். ஏன்னா 2க்குரிய இடம் குரு, கும்பத்துக்கு 2க்குரிய இடம் குரு. இந்த விருச்சகத்துக்கும் இந்த விருச்சக லக்கணம், விருச்சக ராசி, கும்பலக்கணம், கும்பராசியை எப்போ பார்த்தாலும் பேய், பணம் பணம் வந்துருச்சா வந்துருச்சா இதைத்தான் கேள்வி, வந்துருச்சா இப்படித்தான் கேட்பாங்க. மற்றவங்க கேட்க மாட்டாங்க. ஏன் 2க்கும் வருமானத்தை கொடுக்கக்கூட அவங்களுக்கு அதுதான். பாருங்க இவங்க கும்பிட்றதும் பாருங்க, அம்பாளை கும்பிடுவாங்க, முருகனை கும்பிடுவாங்க. முருகன் வழிபாடு ஒரு 48 செவ்வாய் போங்க, எந்த சக்தியாலும் உங்களை மாற்ற முடியாது. அதாவது உங்கள் திசா புத்தியை சப்போர்ட்டாக வச்சுக்கிட்டு 48 செவ்வாய்க்கிழமை போங்க. கண்டிப்பாக முருகன்கிறது செவ்வாய் இல்லை, வருவாய், வருமானத்தை கொடுக்கக்கூடியவர். அதான் மங்களகாரகன் தெலுங்குல சொல்லுவாங்க. மங்களவாரம், சோமவாரம், ஆதிவாரம். அப்போ முருகன் வழிபாடு முழுக்க முழுக்க மானசீகமாக பண்ண முன்னேற்றத்தை கொடுக்கும் என்பதில் மாற்று கருத்து அல்ல.